வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் ஆட்சி அதிரடியாக கலைப்பு, துணை இராணுவம் அதிரடியாக குவிச்சிருக்காங்க. துணை இராணுவம் குவிச்சதனால முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அதிரடியாக திமுகவின் ஆட்சி கலைஞ்சிருக்கு, துணை இராணுவம் எதற்காக குவிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஆட்சியை கலைவதற்கான காரணம் யார், இதை பற்றின தெளிவான விளக்கத்தையும் துல்லியமான விளக்கத்தையும் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவிற்கு ஒரு சோகமான பாதாள செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். என்னப்பா ரொம்ப பில்டப் பண்ணுறீங்களா? ஆமாங்க, ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சற்று முன்பு திமுகவின் ஆட்சி அதிரடியாக கலைச்சிருக்காங்க. இதனால் துணை இராணுவம் அதிரடி குவிப்பு ரொம்ப அதிக முறையில் குவிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் தான். என்னப்பா சொல்கிற, இதற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு சொத்து குவிப்பு, வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்குலையும் வேலை வாங்கி தருவதாக மக்களிடம் ஏமாற்றி வாங்கியதனாலையும் அவர் புழல் அமலாக்கத்துறையிடம் சிக்கி அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல் கடந்திருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்த சர்ச்சையில் பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன் சிக்கியிருந்தார். அவர் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருந்தார். அடுத்ததாக ஏவா வேலு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான பொன்முடி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகளான முக்கிய அமைச்சர்கள் கைதாகி பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்ட நிலையில் தற்போது திமுகவின் ஆட்சி கலைச்சிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா துணை இராணுவம், அதாவது பல்வேறு அசம்பாவிதங்களை நடக்காமல் இருக்கிறதுக்காக துணை இராணுவம் குவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின், என்னடா பண்ணுறீங்க, ஆட்சி நம்மக்கிட்ட இருக்குது, தப்பு எல்லாமே நம்ம தான் பண்ணணும், இருந்தாலுமே நீங்கள் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, யார் இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி நான் காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். எப்படி இருந்தாலும் திமுகவின் முக்கிய புள்ளிகளை இனிமேல் காப்பாற்ற யாராலுமே முடியாது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்துமே கிடையாது. திமுகவின் ஆட்சி கலைந்தது தான். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.